நாம் எந்த புத்தகத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம்? யோனா. எத்தனை 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 சாப்டர் வசனம் எந்த அதிகாரங்கள் முடிந்தது? லாஸ்ட் டைம் எந்த எந்த அதிகாரத்தை பற்றி பார்த்தோம் நாம்? யார் ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா ஞாபகம் இருக்கா? 3ஆம் அதிகாரம் என்ன நாம் முடித்தோம், அப்படி தானே? அதாவது தேவன் மனஸ்தாபப்பட்டு, அதாவது யோனா ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கவில்லை. 40 நாள் தான் இருக்குது, என்ன செய்ய இந்த இந்த நகரத்தை அழித்து போடுவேன். நான் இந்த சர்ச்சை இந்த பிரசங்கத்தை செய்த நீங்களை விடுவீங்களா? கல் தூக்கி வருவீங்க, போடா இங்கேருந்து சொல்லிட்டு அழிக்க வந்திருக்கீங்க. நானா யோனா தன்னுடைய குரோத்தினால் தேவனுடைய செய்தியை செல்லாமல் மக்களுக்கு வருகிற அழிவை அவன் சொன்ன போதும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த வசனத்தை கொண்டு அந்த யோவானோட அந்த 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 வாக்கியத்தை கொண்டு மக்களுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக யோனா சொன்னார் 40 நாள் நம்ம அழிஞ்சு போகிறோன்னு. வாட்ஸ் த ரீசன்? காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் அங்கு மக்களுடைய இதயத்தில் அங்கு வேலை செய்ய ஆரம்பித்தார். நாம் 40 நாட்கள் இந்த தேசம் சிரியா பட்டணம் அல்லது இந்த நினிவே பட்டணம் சிரியாவின் தேசம் அழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எங்களுடைய பாவம். அப்படி எங்களுடைய பாவம் நாங்கள் மனம் திரும்பாவிட்டால், எங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக அழிந்து போகிறோம். ஆகவே 40 days 40 நாள் இருக்கு. 40 நாள் நம்ம செய்வோம், ஆண்டவருக்கு நேராக வருவோம், பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக வருவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும், எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தார், எங்களுக்கு மட்டுமில்லை குடும்பத்துக்கு, எங்களுடைய வில்லேஜுக்கு, எங்களுடைய நகரத்துக்கு, எங்களுடைய தேசத்துக்கு ஒரு புதிய வாழ்வை தரும் என்று அங்கே என்ன அறிக்கை வந்தது? எங்கே இந்த ராஜாவிலிருந்து ஆடு மாடுகள் எல்லோரும் உடுக்க என்ன இந்த சேக்லோ என்ன சொல்லுது? அதாவது அவர்கள் இரட்டை எடுத்துக்கொண்டு ஆண்டுடைய சவுத்து வந்துறார்கள். ஆண்டவர் அவருடைய அவருடைய ரட்சிப்பு ஒரு உண்மையான ரட்சிப்பு என்று அறிந்த போது, வாசிங்கள் 10ஆம் வசனம். உங்களுக்கு மீண்டும் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரிகளை பார்த்து அப்போ அங்க கொஞ்சம் தேவன் அவரு இப்ப 40 நாள் வாங்க உண்மையான ரட்சிப்பு. இன்று பாருங்க, அதாவது சபையில் டூப்ளிகேசி, அதாவது ஒரு மாய்மாலம். பாஸ்டர் முன்ன ஒரு பாசாங்கு, அம்மா அப்பா முன்ன ஒரு பாசாங்கு, வெளியில் ஒரு பாசாங்கு, ஸ்கூலுக்கு போகிறது ஒரு வழி, காலேஜ் போகிறது ஒரு வழி பாசாங்கு. இங்கே உண்மையான ரட்சிப்பு, இங்கே ஒரு பாசாங்கு இல்லை. ராஜாவிலிருந்து பாவங்கள் வரை நிச்சயமாக நான் தான் இந்த அழிவு காரணம், இந்த அழிவு விட்டு அதாவது நான் மனஸ்தா ரட்சிக்கப்படவில்லை என்றால் எனக்கு அழிவு நிச்சயம் என்று வாசிங்க கீழே வாசிங்க. அவர்கள் தங்களுடைய அப்பா அம்மாவுடைய பொல்லா வழி அல்ல, தங்களுடைய உறவுடைய பொல்லார் வழி அல்ல, தங்களுடைய பொல்லா வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியை இண்டிவிஜுவல் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய, அதாவது என்னுடைய கிரியை பார்த்து, அவனுடைய கிரியை பார்த்து, இவளுடைய கிரியை பார்த்து, அதாவது அவர்களுடைய கிரியை பார்த்து தேவன் அவர்களுக்கு சேவர் என்று சொல்லியிருந்த தீங்கை ஆண்டவர் சொன்னார். 40 நாள் நிச்சயமா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யுங்க? அழிந்து போவீங்க. ஆனால் அவர்கள் மனஸ்தாபம், அதாவது ரட்சிப்பு உண்மையானது என்று பார்த்து மனஸ்தாபப்பட்டு அதை ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டதை செய்யாதிருந்தார். சால்வேஷன் தான் ரட்சிப்பு. இதான் ஒரு புதிய வழியின் அனுபவம். வாட் இஸ் சால்வேஷன்? அந்த ரட்சிப்பு என்னவென்றால், அதாவது நான் எப்படி சொல்றது, பேச்சுப்பாறை போவதற்காக தொடுவட்டி போய் கொண்டு இருக்கிறேன். எங்க போகிற இடம் என்ன? பேச்சுப்பாறை. ஆனால் போகிறது எங்க? தொடுவட்டி. போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு நண்பர், எங்க போற? நான் பேச்சு பாற போறேன். முட்டாள் பையனை பேச்சு பாற போறேன், ஏன் தொடுவட்டி போற? பேக் டு பேச்சு, இங்க திரும்பி போ. பேச்சு பாற திரும்பி போன டர்ன் பேக் பாருங்க, திரும்பி மீண்டும் தொடுவட்டி போயிருந்த போய் என்ன சொல்றா? இப்போ
பேச்சுப்பாறை பார்த்து மீண்டும் ஒரு நல்வழி அதாவது தனிப்பட்ட முறையிலே அதாவது சரியான வழியை தெரிந்து கொண்டு சொல்கிறான். தட் சால்வேஷன். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் செய்கின்ற அதாவது பொல்லாத வழியில் செய்கின்ற போது நல்ல வழியை ஆண்டவர் காண்பிப்போம். அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பி நல்ல வழியை செல்வதை ரட்சிப்பு. பாருங்கள், மக்கள் மனஸ்தாப்பட்டு போது ஆண்டவர் அதை செய்ய இருந்தார். அன்பான பிள்ளைகள், இந்த காலை வேளை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எத்தனை பேர் நாம் பொல்லாத வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறோம். நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய மனசிலே நான் செய்த தவறு, நான் பேச்சுப்பாறை போறதுக்கு தொடுட்டி போயிட்டு இருக்கிறேன்னு தெரியும். தெரிந்திருந்தும் எத்தனை பேர் இந்த காலை வேளை தவறான வழியை தெரிந்து கொண்டு சென்று கொண்டிருப்பதனால நிச்சயமாக இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த வேளை ஆண்டவர் உங்களோடு பேச, அதாவது ஆண்டவரே நீர் எனக்கு புதிய வழியை தாரும், என்னுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே என்னுடைய மனசாட்சியோடு பேசி ஒரு புதிய வழியை காட்டுவீர் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஆண்டோடைய கோவாக்கினைக்கு நம்மை நீங்கி காப்பார். ஸோ அப்படி வர மனசாப்பட்டு அதை செய்ய இருந்தா. இப்போ ஒரு பாஸ்டர் யோனாவை பற்றி பார்ப்போம். பாஸ்டர் யோனா என்ன சொல்றான்னு பார்ப்போம். 4 வசனம் 1 வசனம் வாசிங்க. 4:1. பாஸ்டர் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோவம். பாருங்க, பாஸ்டர் யோனாவுக்கு பொறுக்க முடியல. விசுவாசிகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் நினைச்ச இவங்களை செத்து போயிடுவாங்க, அழிக்க போடுறாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன இது பெரிய இது அற்புதமா இருக்கு. பாஸ்டர் யோனா ரொம்ப அதாவது ஆங்கரி, விசனமா இருந்தது. ஆங்கரி அதாவது ரேஜிங், அது கோபத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்பா அம்மா கோவப்படுவாங்க. என்ன செய்யறேன்னா ஆனால் ரேஜிங் என்ன விட மாட்டேன். ரேஜிங் கோபம் கடும் விசனமாயிருந்து அவர் கோபம் தாங்க முடியல. இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்ன தாங்க முடியல பாஸ்டர் யோனாவுக்கு. அவன் கடும் கோபம் கொண்டு 2 வசனம் வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நல்ல வேர்ட்ல கர்த்தாவே, என்ன ஆண்டவரே நம்ம சொல்ல, போடா பையா போடா வேலையை பார்த்து இந்த சிங்க பாருங்க, கர்த்தாவே ஆண்டவரே, ஒரு மதிப்பில்லாத பேசுற பார்த்தீங்கன்னா கர்த்தாவே, நான் எங்கு அதாவது யூதா தேசத்தில் இருக்கும்போது, சமேரியாவில் இருக்கும்போது நான் மட்டும் சொல்லவில்லை ஆண்டவரே, நான் சொல்லவில்லையா? வாசிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷ் ஓடி போனேன். உங்க பற்றி தெரியும் உங்க பற்றி தெரியும் ஆண்டவரே, நீர் நல்ல நான் அதாவது யூத ராஜ்யத்தில் வளர்ந்தவன், நான் தேவாலயத்தில் வளர்ந்தவன், என்னுடைய மக்களை பற்றி தெரியும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோவுடைய அதாவது வரலாற்றை பற்றி தெரியும். நீர் எப்படி எனக்கு செங்கடலை பிளந்தீர் என்று தெரியும். நீர் எப்படி வனாந்திரத்தில் மக்களை போஷித்து ஆண்டவர் இல்லை உங்களை பார்த்துருக்குறேன் ஆண்டவரே. அதனால சொன்னேன், நீர் நினைச்சதான் செய்வீர் ஆண்டவரே, நீர் நிறுத்திற மனதில் அதான் செய்வீர். அதனால தான் என்ன செய்வேன், நான் பிரான்ஸுக்கு தர்ஷிஷுக்கு போனேன். நான் அதான் தர்ஷிஷ் என்ன ஜஸ்ட் வாட் எவர், ஈவன் தோ நான் பிரசங்கித்தாலும் நான் என்ன சொன்னாலும் நீர் முன்குறித்தே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நீர் முன்குறித்தே உமது பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் கொண்டிருக்கிறீரோ அந்த திட்டத்தை தான் என்ன செய்ய நீர் செய்து முடிப்பீர். நீர் முன்குறித்து ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். ஏன்? அவர் நம்மை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டார். தாயின் கற்பத்திலே தெரிந்து நம்மை பேரிட்டு அழைத்திருக்கிறார். நம்முடைய அதாவது தலைமுடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். He has a foreplan. நம்ம முன்குறித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்காக எந்த நல்ல காரியத்தை செய்ய திட்டமாயிருக்கிறதோ அதைத்தான் செய்கிறார் ஆண்டவரே. அதனால தான் நான் தர்ஷிப்பாருங்க, யோனா ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக, சால்வேஷன் ரட்சிப்பின் வசனத்தை சொல்வதற்காக அவன் அழைக்கப்பட்டான். ஆனா
அந்த வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுன இவனுக்கு பாஸ்டர் யோனாவுக்கு மனசு தாங்கலை, இந்த விசுவாசம் அழிஞ்சு போனோம். ஆனால் ஆண்டவர் வாசிங்க, கீழே வாசிங்க. நான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீர் பாருங்க, the verses are very good. இங்க பாருங்க, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபடுற தேவன் என்று அறிவேன். லுக் அட் தி இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட முறையில் இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பாருங்கள், நீர் மன உருக்கமும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மன உருகாமல் இருந்திருந்தால் நாம் இங்கே இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நம்மை தேடி அதாவது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை கண்டு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆகவே தன்னுடைய ஒரே குமார் செல்லக்குமாரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை உலகத்துக்கு அனுப்பினார். மன உருக்கமும் நீடிய சாந்தமும். நாம் விழுந்து போகிறோம், நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே அல்லது பல வேளைகளிலே ஆண்டவரை பற்றி ஆண்டவரை மறுதலித்து நாம் அதாவது பின்வாங்கி விடுகிறோம். அந்த சமயத்திலே ஆண்டவர் நீடிய சாந்தம், லாங் சஃபரிங், நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்து என் மகள் செய்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், என் மகன் செய்த தவறை நான் மன்னிக்கிறேன், நான் நீடிய சாந்தம் உள்ளவன். என்னுடைய பிள்ளைகள் அதாவது என்னால் அதாவது படைக்கப்பட்ட சாயைகள் அவர்கள் அழிந்து போவது எனக்கு ஒருபோதும் எனக்கு அது பிடிக்கவில்லை என்று அதாவது மிகுந்த நீடிய சாந்தமும் கிருபையும், காட்ஸ் கிரேஸ், கிருபையும். கிருபைனா என்ன தெரியுமா? கிருபைனா அர்த்தம் என்னது? இரக்கம். இரக்கம் கிருபை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. கிருபைனா பாருங்க, டீச்சர்ஸ் நம்ம மார்க் போடுவாங்க. என்னை ஒய்ஃப் சொல்லுவான், ஒரு பையன் பாஸ் பண்ண 35 மார்க் எடுக்கணும், அப்படி தானே? 35 மார்க்கு. அப்போ அந்த பையன் அந்த பிள்ளை 34 மார்க் வந்துருச்சு. எத்தனை மார்க்கு? 34 மார்க்கு. 34 மார்க் டீச்சர் 34 மார்க் மட்டும் போட்டால் பையன் என்ன செய்கிறோம்? தோற்று போயிடும். அப்போ டீச்சர் பாவம், நான் இவனை தோக்கடிக்கலாம், என்ன பண்ணுறது? ஒரு மார்க்கு போட்டாச்சுன்னா அவன் செய்வான், கரையாறி போயிடாண்டு 34 மார்க்கை 35 மார்க்கா ஒய்ஃப் சொல்ல 35 மார்க்கா போட்டு பாஸ் பண்ணு. கிருபை. நீ அதாவது நம்முடைய கிரெடிட், நம்முடைய எக்ஸாம் பேப்பர் டூம் டு ஃபெயில், அதாவது தோற்று போய்விட்டது. எந்த காரணத்தும் நாம் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண தகுதி இல்லை. டீச்சர் நல்ல மார்க் போட்டாங்க, 34 மார்க்கு தான் உனக்கு, நீ தோக்க தான் வேணும், ஒரு வருஷம் நினைச்சிருந்த மீண்டும் 9ஆம் கிளாஸ் இருக்க தான் வேணும். ஆனாலும் டீச்சர் அதாவது ஆசிரியர் மிகுந்த மன உருக்கப்பட்டு ஒரு மார்க் போட்ட ஜெயிச்சு போட்டு அந்த ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணிவிடாது தான் கிருபை, ஃப்ரீ கிஃப்ட். நீங்கள் எந்த விதத்திலும் அதாவது எதிர்பார்க்காமல் டீச்சர் அவருடைய ஒரு இச்சையின்படி அந்த ஒரு மார்க்கை தந்து பாஸ் ஆகி விடுறாங்களா, அதான் கிருபை. நாம் அந்த அழிக்கப்பட்ட மந்தைகளை போல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த காரணத்திலும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த காரணத்திலும் தகுதி இல்லை. ஆனால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நாம் பாவ ஊழலே பாவ குழியிலே அதாவது நாம் மண்டி போய் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தம்முடைய ஒரே குமாரனை இயேசு கிறிஸ்து அனுப்பி he just picked you up, அதாவது தூக்கி எடுத்தார். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் ஒன்றும் செய்யவில்லை, அந்த நம்மை தூக்கி எடுக்க நாம் ஒன்று அடித்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் ஓடி வந்து தூக்கி எடுக்கிறார். கிருபை பாருங்க. நீர் என்ன வாசிங்க? சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் மன உருக்கம் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபடுவானால். இப்படிப்பட்ட இனி இந்த டீச்சர் டீச்சர் 35 மார்க்கு பாஸ் பண்ணி உங்கள் 10ஆம் கிளாஸ் அனுப்பியாச்சு. 10ஆம் கிளாஸ் அனுப்பினவரும் 10ஆம் கிளாஸில் நீங்கள் என்ன செய்யணும்? நன்றாக பாடுபட்டு ஜெயிச்சு 10ஆம் கிளாஸு பாஸ் பண்ணிடுறேன். ஆனால் இங்கே போட்டு பையன்மாருக்கு இது ஒரு பெரிய வேலையாக்கும். பையன்மாருக்கு பார்த்துக்கலாம், எங்கள் அங்கே இந்த டீச்சர் மீண்டும் பார்க்கலாம், 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் வரும்போது பார்த்துக்கலாம் விட்டுருவாங்க. அப்படி தானே பிள்ளைகளை ரைட் உண்மை தானே? பையன்மாருக்கு அதை அவங்க சீரியஸ் எடுக்க மாட்டாங்க.
அப்படி இருக்க சீரியஸ் எடுக்காம மீண்டும், அதாவது அப்படி தவறு செய்த போதும், படிக்காமல் இருந்த போதும், அடிப்பட்ட போதும், அதாவது எந்த காரணம் நீங்கள் தகுதி இல்லாத இருந்த போதும், அதாவது ஆண்டவர் மீண்டும் மனஸ்தாபப்படுகிறோமான தேவன் என்று அறிவேன். என் காட்ஸ் கிரேஸ், அந்த தேவனுடைய கிருபை நம்முடைய மத்தியிலே கிரியை செய்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களுக்காக, இப்படிப்பட்ட நல்ல கிரியைகளுக்காக நாம் ஏதாவது செய்திருக்கிறோம்? இதில் ஒன்றுமே இல்லை. தேவன் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வசனம் ஒருவரோட வாசிப்போம். வசனம் வாசியுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுவரான தேவன் என்று அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்படி ஃபிட்டிங்கின் நாம் இங்கு இருக்கிறோமா? நிச்சயமாக நாம், போதகனாகிய நாம், விசுவாசிகளை நீங்கள் ஒவ்வொருவரும், இண்டிவிஜுவல்ஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் யோனாவை போல உள்ளம் படைத்து, யோனாவை போல இதயம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள். இதயம் படைத்தவர்கள் இருக்கிறோம். மற்றவர்கள் அழிந்து போட்டும், எப்படியா போட்டும், அடி அடி, அதாவது என்ன சொல்கிறது, கிடைக்கணும், அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கட்டும், ஐ எம் ஹாப்பி. அடிக்கப்பட்ட போது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், அவன் அடிக்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சந்தோஷப்படவில்லை. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த சந்தோஷத்துக்காக, நமக்கு தந்த ரட்சிப்புக்காக, நமக்கு இந்த குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஹிஸ்டரி. யோனாவின் புத்தகம் எப்போ, எந்த வருஷம், யார் ஞாபகம் இருக்கத்தில்ல, எந்த வருஷத்தில் எழுதப்பட்டது? கிமு, யார் சொன்னது? அருந்தூர் சொன்னது யாரு? அருந்தூர் சொன்னது யார்? இப்போ இதில் கிரேட், கிமு 600 வருஷத்திலே எழுதப்பட்டது. பாருங்க, நாம் புத்தகமாக இந்த வேத வசனத்தை திருச்சபையிலே, அதாவது தியானிக்கும் போது 2 காரியங்கள் நிச்சயமாக நமக்கு நன்மை பயக்கும். ஒன்று என்னவென்றால், நிச்சயமாக நாம் வேத வசனத்தை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஏன் ஆழமாக அறிந்து கொள்கிறோம் என்றால், இந்த வேத வசனம் குறிப்பாக 8000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. 8000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னே புதிய ஏற்பாடு அப்படித்தானே, புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. மீண்டும் 6000 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, இது 600. தென் அகெயின் டேவிட்டும் தாவீதும் சால் 2000. அடுத்து ஹிஸ்ட்ரி அடுத்து மீண்டும் 2000 வருஷம் அவங்களுடைய யோசுவாவிலிருந்து அது பாருங்க, இந்த ப்ராஃபெட்டிக்கல் வேர்சஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கிரியேஷன். மொத்தம் 8000. இந்த 8000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட வசனத்தை நாம் தியானிக்கும் போது நிச்சயமாக நாம் ஹிஸ்ட்ரி, அதாவது சரித்திரத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அது தவறான மொழியில் புதிய அதாவது துர் உபதேசத்துக்காக இட்டு செல்லும். புரிஞ்சுக்க உங்களுக்கு? துர் உபதேசத்தினால் ஏராளமான சபைகள் அழிந்து போகிறது, பிரிக்கப்படுகிறது, பிளவுகள் வருகிறது, சண்டை சச்சரவுகள் வருகிறது. இதனால் அதை தவிர்ப்பதாக நிச்சயமாக புத்தகமாக படிக்கும்போது ஆண்டுடைய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இனி அடுத்த இந்த புத்தகம் இன்னும் முடிஞ்சிருச்சு, அடுத்தோட பார்க்கலாம். ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் மீண்டும் வேற ஒரு புக்கம் பார்க்கலாம். மேபி எஸ்தர், ஐ டோன்ட் நோ, வெல்லஸ் ஆண்டவர் சித்தம் பார்க்கலாம். பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்டது. இது கிமு 600 எழுதப்பட்டது. கிமு 600 இந்த சிரியா, இந்த நினிவே இப்போ எங்கே இருக்கு பாருங்க, எங்கே இருக்குது? இப்போ நினிவே ஈராக்கில் இருக்கு. நினிவே ஈராக் எங்க? ஈராக்குடைய கேப்டன் மசூல் முன்னாடி அது நினிவே. ஆனால் நினி பெரிய ஒரு நினி, அதாவது சிறிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நினிவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ். ஏன்னா ரிவர் டைக்ரிஸ் நதி ஓடிட்டு இருந்து அது பக்கமாக இது ஒரு பெரிய ஒரு கண்டோன்மெண்டாக அமைத்து அங்கு நினிவே அரசாட்சி செய்து கொண்டிருந்தான்.
மட்டுமல்ல இந்த நினிவே வந்து ஒரு அதாவது டெசர்ட் பிளேஸ். இப்போது அது அதாவது இந்த ஹிஸ்ட்ரியில் ஜாக்கிரதையில் படிக்கலாம், சிரியன் டெசர்ட், சிரியன் பாலைவனம். சிரியன் பாலைவனம் எப்படி இப்போ போனால் இப்போ மேபி இந்த 40-45 டிகிரி டே டைம், நைட் வந்து சில்லாக வரும்போது ஒரு 20 டிகிரி, நைட் வந்து ரொம்ப குளிராக இருக்கும், டே ரொம்ப சூடாக இருக்கும். அந்த நினிவே சிட்டி ரொம்ப அதாவது ஒரு டெசர்ட் பிளேஸ். மட்டுமல்ல அது என்ன செய்யுது, எப்போவுமே அது ரொம்ப மிகவும் சூடான ஒரு பகுதி. குறிப்பாக அதாவது 2600 வருஷத்துக்கு முன்னே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருந்தால் அந்த இடத்தை நினிவே பட்டணத்தை புதிய லாஸ்ட் படுத்தம் ஆதியாகமத்திலே நிம்ராத் யாரு? நோவாவின் குடும்பத்தை சேர்ந்த நிம்ராத்தின் அரசன் நினிவே பட்டணத்தை கட்டினான். கட்ட காரணம் என்ன? அவன் தேவனுடைய பார்வையில் நல்ல ஒரு யுத்தக்காரனாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருந்தான். அவன் அந்த பட்டணத்தை அவன் கட்டினான். பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்தின் மூலமாக அது அதாவது கிமு 600 வருஷத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக வந்தது. ஓகே, அந்த நினிவே பட்டணம் இப்பொழுது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக மட்டுமல்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸாகவும் அது அமைந்து விட்டது. மட்டுமல்ல, இனி இங்கே ஒரு யோனாவை நாம் லாஸ்ட் டைம் எந்த ரெண்டு பிரிவாக ஒன்று, அதாவது 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் யோனாவின் அழைப்பு. ஆண்டவர் யோனாவை அழைக்கிறார். என்ன சரி, எப்பா யோனா நீ என்ன செய், நீ நினிவேக்கு போய் ஆண்டவருடைய பிரசங்கி அங்கே மக்கள் வந்து அழிமடிந்து போகிறாங்கன்னு. அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் யோனாவின் ஊழியம், அவன் எப்படி அந்த நினிவேக்கு அவன் எப்படி ஊழியம் செய்கிறார்கள். ஓகே, இந்த again we have divided அந்த புக் வந்து அதாவது 4 விதமாக நாம் அதை டிவைட் பண்ண. எப்படி? அதாவது ஊழியத்துக்கு தயங்கின தீர்க்கதரிசியும் ரட்சிக்கும் தேவனும். ஊழியத்துக்கு எப்படி தயங்கினா, நான் என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவர் நினிவேக்கு போக மாட்டேன். ஏன்னா என்னுடைய யூத மக்களை, சமாரியரை திரைபிடித்து இவர்கள் செய்தார்கள். அவரோடு கலப்பு திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய ஒரு மக்களாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட மக்களாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ற 10 கோத்திரத்தை அதாவது எங்களை துரத்தி விட்டார்கள். ஆகவே இவர்கள் மத்தியில் சென்று நான் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் எப்பா உண்மைதான், நீ சொல்லலாம், உண்மைதான். இவன் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணான், உங்களை அழிச்சான், உங்கள் மக்களோடு கலப்பு திருமணம் செய்து உங்களுடைய ஜாதியை குலைச்சி எல்லாம் செய்தான். ஓகே, பட் ஐ ஆம் யுவர் காட், நான் உன்னுடைய தேவன் மட்டுமல்ல அவர்களுக்கும் தேவன். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. உனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் தேவன். இந்த சகல உலகத்தை படைத்த இந்த காட் இஸ் கிரியேஷன், ஆண்டு தேவனுடைய படைப்பு அவரை மகிமைப்படுத்துவதற்காக அதாவது காத்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய படைப்புன்னு சொல்லும்போது there is no எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த தேவனுடைய அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களும் என்னுடைய சாயல் படைக்கப்பட்ட மக்கள். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போல, நீ ரட்சிக்கப்பட்ட போல, யூத மக்கள் ரட்சிக்கப்பட்ட போல, கன்னியாகுமரி மக்கள் ரட்சிக்கப்பட்ட போல எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட், தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீ மகனே யோனா, நீ கண்டிப்பா பாஸ்டர் யோனா, நீ எனக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், நீ நினைவுக்கு போகத்தான் வேணும். நான் போக மாட்டேன். அவன் தர்ஷிஷ் போனான். ஆனால் அங்கே போகும்போது ஆண்டவர் ஐயப்பா நீ என்னையே இது பண்ணுறியா, அதாவது பிள்ளைங்க அதை என்ன சொன்னாங்க, சர்க்கரை பானில் கைப்பிடுற மாதிரி. சின்ன பிள்ளை இருக்கும்போது நமக்கு அது மிட்டாய், சர்க்கரை பான், இப்போ பிள்ளை சர்க்கரை பானை தெரியாது, மிட்டாய். அம்மா அப்பா மிட்டாய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது என்ன செய்வாங்க, பிள்ளைங்க அம்மா அப்பா பார்க்க சமயத்தில் போய் 1 2 எடுத்து சாப்பிட்றாங்க. அம்மா எப்பா இந்த மிட்டாயில் எங்கே போச்சு, ஓ தெரியாமல் போயிடுச்சு. பட் மதர் நோ, அம்மாவுக்கு தெரியும் என் பையன் தான் என் பையன் மக தான் எடுத்து சாப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு இன்னும் ஆண்டவர் தம்முடைய இதையும் கிளறுவார். எப்பா உன்னுடைய இது எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ என் பையன் தானே, நீ என்னுடைய தீர்க்கதரிசி தானே, நீ என்னுடைய பாஸ்டர் தானே, உன் நல்லாவே தெரியும். ஸோ ஆல் ஆஃப் சடன் யோனாவும் அவன் காசு எடுத்துட்டு அவனோட உறவினர் வீட்டுக்கு ஸ்பெயினுக்கு போகிறதுக்காக காசு எடுத்துட்டு இங்கே யோப்பாவுக்கு வாரான். தெல் அபியூ, யோப்பா வந்து இப்போ வந்து தெல் அபியூ, யோப்பாவுக்கு வாரான். யோப்பாவில் வரும்போது கரெக்டாக அங்கே ஒரு ஷிப், அதாவது அங்கே ஒரு கப்பல் நிற்குது. கப்பலை போகுது, கப்பல் அங்கே அதாவது ரெடி டு ஸ்டார்ட் ஸ்ட்ரீம், இந்த ஸ்ட்ரீம் எஞ்செல்லாம் ஸ்டார்ட் ஆக தயார் இருக்குது. போனால் டிக்கெட் இருக்குது, டிக்கெட் எடுத்தான். அது சரக்கு கப்பல், அதனால் சரக்கு கப்பல்னால இவனுக்கு அதிகம் வேலை ஒன்று கிடையாது. ஈவன் டவுன் டு டக், அதாவது கீழே அறைக்கு போனால் அங்கே நல்ல பெட் இருந்துச்சு, தூங்கினான். இவனா பார்த்தேன், ஏ ஆண்டவரே நீர் என்ன எங்கே சொல்லிடு, சிரியாவுக்கு சாரி எங்கே நினைவே போக சொன்னீர். ஆனால் எனக்கு பாருங்க நல்ல அழகான கப்பல் கிடச்சிருச்சு. அங்கே பாருங்க ஆண்டவர்
தன்னுடைய மக்களை ரட்சிப்பதற்கு ஆண்டோட திட்டம் என்ன? நினிவே மக்களை ரட்சிக்க வேண்டும். ஆனால் ஆண்டோடைய பாஸ்டருக்கு நினைப்பென்ன, நான் அங்கே போய் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஆனால் ஆண்டவர் இந்த நினிவே மக்களை ரட்சிக்க திட்டம் கொண்ட ஆண்டவர். லிசன், நினிவே மக்களை ரட்சிக்க திட்டம் கொண்ட ஆண்டவர் முதலாவதாக தன்னுடைய ஒரு பாஸ்டரை, தன்னுடைய போதகரை, தன்னுடைய தீர்க்கதரிசியை அவர் காக்க விரும்புகிறார். அமேசிங். அப்படித்தானே? போதகர்களாகிய நாங்கள் தவறு செய்யும்போது, போதகர்களாக நாங்கள் ஆண்டவரை கைவிட்டு போகும்போது ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். மகனை நீ செய்ய தவறு, மகளை நீ செய்ய, யூ கம் பேக் டு மீ. ஆண்டவர், எப்பா யோனா நீ அங்கே போறா, தென் காட் இஸ் ப்ரிப்பேரிங் a special things here for us. என்னெல்லாம் வாசிங்க பாருங்க. சூப்பர் நேச்சுரல் விண்ட், அதாவது மெடிட்டரேனியன் மத்தியதரை கடல்ல கப்பல் போயிட்டு இருக்கு. அங்கே அதாவது அற்புதமாக ஒரு காற்றடிக்குது பாருங்க. இந்த சரக்கு கப்பல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எல்லாரும் காம்பதர் ஒரு பிரச்சனை போயிட்டு இருங்க. கப்பல் கொஞ்சம் நல்ல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நடுக்கடலில் போகும்போது எதிர்பாராத விதமாக அங்கு அதாவது விண்ட், அது என்ன சொல்றது, காற்றடிக்குது, சூப்பர் நேச்சுரல் விண்ட். தென் செயிலர்ஸ், கப்பல் யாத்திரிகம் பயணி, அதாவது மாலுமிகள், அவர்கள் அங்கே வருகிறார்கள். மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மீனை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த மீனை சாப்பிட்றதுக்கு இல்லை, அவனை 3 நாள் உயிரோட வச்சிருக்காங்க. அடுத்து மீண்டும் ஒரு ஆமணக்கு செடி டெசர்ட்டில், அதாவது சிறிய பாலைவனத்தில் ஆமணக்கு செடி வரும்னு நினச்சி பாருங்க, வரவே வராதா நாங்களும். ஆமணக்கு செடி மட்டுமல்ல, இது நைட்டு அந்த ஆமணக்கு செடியை சாப்பிட்றதுக்கு ஒரு பூச்சி ஆலோசனை வந்துச்சு. அந்த 40 டிகிரி அல்லது 52 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் எப்படி பூச்சி வரும். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு பூச்சியை கொண்டு வருகிறார். மட்டுமல்ல, அவன் உஷ்டமான கீழ்காற்று, அதாவது 40 டிகிரி மட்டும் இல்லை, மேபி 60 டிகிரிக்கு மேலே அவன் ஒரு கீழ்காற்று ஆண்டவர். பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளை தவறான வழியை நோக்கி போகும்போது சில வேளைகளில், உங்களுக்கு பல வேளைகளில் நமக்கு சோதனைகளை அனுப்பி, கஷ்டங்களை அனுப்பி, பிரயாசங்களை அனுப்பி, மேபி சம் ஹார்ட்ஷிப், அதாவது கடினமான பாதைக்கு நேராக நம்மை அழைத்து சென்று நம்மை ரட்சிக்கிறார். தேவன் நம்முடைய நேசிக்கிற பிள்ளை நிச்சயமாக தண்டிப்பான். ஐ சப்போஸ் நம்ம பிள்ளைங்க எப்போ சாக்லேட் இஷ்டம், அப்படி தானே? சாக்லேட், அம்மா அம்மா சாக்லேட், இப்போ சாக்லேட் அங்கிள் சிப்ஸ், அம்மா அம்மா அங்கிள் சிப்ஸ், பாப்பா அப்பா அங்கிள் சிப்ஸ், மேபி கூல் ட்ரிங்க்ஸ், நல்ல அம்மா அப்பா கொடுப்பாங்களே. எப்போவுமே சாக்லேட் கேட்டாச்சுன்னா, எப்போ சாக்லேட் சாப்பிடுவோம், பல்லு நாசம் ஆயிரும். எப்போ நீ அங்கிள் சிப்ஸ் சாப்பிடுவோம், உனக்கு நான் இதில் பசிக்காது, உன்னுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும், நம்ம கொடுக்கவே மாட்டோம். அப்படி தானே? அம்மா அப்பா கொடுக்க மாட்டாங்க. தேவன் அப்படி எப்பா உனக்கு நீ கேட்டதே மட்டும் சீட்டு இருந்தா உன்னுடைய டெஸ்டினேஷன் would be hell, அதாவது உன்னுடைய என்னது, உன்னுடைய இறுதி நரகத்தில் சென்றடையும். ஆகவே உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னுடைய ஆத்மாவை பாதுகாப்பதற்காக நான் உனக்கு இந்த சோதனைகளை அனுப்பி நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன். ஸோ காட் இஸ் டீலிங் வித் யோனாவை, அதாவது யோனா டீல் பண்ணுறான். பெரிய மீன் 3 நாளைக்கு உயிரோடு நினைவேல சாப்பிட்டுச்சு, நினைவேல கக்கிருச்சு. நினைவேல அவன் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் பண்ண ஒரு ஆண்டவர் பாருங்க, முதல்ல ஆண்டவர் யோனாவை காத்தார். அந்த யோனாவை காத்த ஆண்டவர் அவருடைய லட்சியம் என்ன? தேவன் God does things with a purpose and he will accomplish his purpose. அதாவது தேவன் தன்னுடைய திட்டங்களை ஒரு நோக்கோடு செய்கிறார். அந்த நோக்கத்தை ஆண்டவர் எப்படியாவது நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். சில்ட்ரன் பி ஹாப்பி. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் வைத்து, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, குடும்ப மக்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக God does things with a purpose. தேவன் தன்னுடைய திட்டத்தோடு, அதாவது ஒரு நோக்கோடு அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அஞ்ச வேண்டாம். God does with ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு யோனாவை பாதுகாத்த தேவன் இப்பொழுது அவர் இந்த நினிவே சிட்டியையும் ஆண்டவர் பாதுகாக்க விரும்புகிறார். இந்த நாள் இங்கே அப்படி பார்க்கும் போது இங்கே யோனா என்ன பாருங்க, வாசிங்க, மீண்டும் வாசிங்க. யோனா யோனா 3 வாசிங்கம்மா, வாசிங்க யாராவது. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள. பாருங்க, இப்போ அவங்க ஹாப்பி இல்லை.
வாட் போலீஸ் பாஸ்டர் அப்படி தானே, ஏன் மோசமான ஆள் இருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் ரட்சிச்சாரு, இவன் நல்ல செய்தி சொல்லவே இல்லை. பி ஹாப்பி. அடுத்தவன் வாழ்றான், அடுத்தவன் ரட்சிக்கப்பட்டான், அடுத்தவன் நல்லா இருக்கான், பி ஹாப்பி. வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன, உனக்கு பாருங்க. ஆண்டவரே வாசிங்க, மீண்டும் அந்த வசனம் வாசிங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். இதில் பாருங்க, இதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? இந்த யோனா பாஸ்டருக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? ரட்சித்தது யாரு? தேவன். மக்கள் யாரு? நினிவே மக்கள். ஆனா இங்க மனசாப்படுறது யாரு? யூத மகன். அதாவது ஹியூமன் ஹார்ட் இஸ், அதாவது மனுஷனுடைய, அதாவது மனசு கல்லான ஒரு இதயம். எரேமியா சொல்லும்போது என்ன சார், ஆண்டவரே நீர் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையான இதயத்தை தாரும். ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து விட்டு அதாவது ஒரு சதையான இதயத்தை தர முடியும். பாருங்க, யோனா செய்ய பாருங்க, வாசிங்க மீண்டும் அந்த வசனத்தை. இப்போதும் கர்த்தாவே என் பிராணன் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கிறது என்றார். யோனாவின் ஹார்ட் இஸ் அவர் ஹார்ட். யோனாவுடைய மனம் நம்முடைய மனமாயிருக்கிறது. காலை வேளையிலே நிச்சயமாக அந்த காலை வேளையில் இந்த இடத்து இந்த ஆராதனை முடித்து போகும்போது ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். அருமையான பிள்ளை, உங்களுடைய மனம், உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நிச்சயமாக என்னுடைய இதயம், உங்களுடைய இதயம் யோனாவின் மனதை போன்றிருக்கிறது. அதற்கு வாசிங்கள், 4 வாசிங்கள். அதற்கு கர்த்தர் நீ எரிச்சா இருக்கிறது நல்லதோ என்றார். எப்பா, டீச்சர் அவனுக்கு 35 மார்க் கொடுத்தா டீச்சருடைய இஷ்டம். உனக்கு 40 மார்க் கிட்டிருக்குல்லப்பா, பி ஹாப்பி. நீ அவனுக்கு 35 மார்க்கு, டீச்சர் 1 மார்க்கு கூடுதல் போட்டு கொடுத்தா நீ ரொம்ப எரிச்சல் படுற? அது கர்த்தர், நீ ஏன் எரிச்சலா இருக்கிறப்பா? இது என்னுடைய இஷ்டம். நான் உனக்கு 10 ரூபா ஃப்ரீயாக கொடுத்தேன், என்னுடைய காசு. உனக்கு 10 ரூபா தந்தெல்லாம் பி ஹாப்பி. பட் யோனா அப்படி இல்லை. ஹியூமன் ஹார்ட் இஸ், அதாவது மனுஷனுடைய இதயம் நிச்சயமான கல்லான இதயமாக இருக்கிறது. பார்த்தா எப்பா ஆண்டவரே, மீண்டும் யோனா ரியலைஸ், யோனா புரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவரே நீ நினைச்சதான் நடக்கும். ஏன் ஆண்டவர் நினைச்சு நடக்கும்? காட் இஸ் சாவரின். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள. he is immortal. He is immortal, we are mortal. What's the difference between immortal and mortal? நான் மார்டல். நான் இப்போ 64 வயசாச்சு. ஆஃப்டர் சம் டைம் நான் செத்து போயிடுவேன். ஆனால் தேவன் இம்மார்டல், அதாவது அவருக்கு சாவு என்பதே இல்லை. சர்வவல்லமையின் தேவன், சர்வவல்லமையின் தேவன். அவர் எதை நினைத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதை நினைத்தாரோ நிச்சயமா அதை தான் அவர் செய்வார். யோனை புரிஞ்சுக்கிட்டா, ஆண்டவர் நீ நினைச்சதை செய்வீர், பிகாஸ் யூ ஆர் சாவரின், நீ சர்வவல்ல தேவன். அப்படி எப்படி இருந்து வரும் பாருங்க. மீன் 5 வசனம் வாசிங்க. பின்பு யோனா அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்தில் சம்பவிக்க போறதை தான் பார்க்க மட்டும். இங்க பாருங்க, யோனாக்கு தெரியும் இந்த நினிவே மக்கள் செய்த பாவம் நிச்சயமாக அது ஒரு சாதா பாவம் அல்ல, மிகவும் மோசமான, அதாவது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். எப்படி தெரியும்னா, இந்த பாவம் மன்னிக்க முடியாத பாவம் எப்படின்னு தான், அதாவது சோதம் கோமராவை போன்ற ஒரு பாவம். நீ நினைச்சா எந்த காரணத்தை கொண்டும் இந்த மக்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது நினைச்சா. ஆனால் இவனுக்கு தெரியும், இவனாக்கு தெரியும் ஆண்டவர் சோதம் கோமராவை அழித்த போல இந்த நினிவேயும் மக்களையும் அழிக்க போகிறார் என்று அறிந்து இவரை சீட்டா வாசிங்கள், வந்து வாசிங்கள். பின்பு யோனா நகரத்தில் புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கு ஒரு தனக்கு குடிசையை போட்டு குடிசையை போட்டான். குடிசைனாங்க, இது குடிசை பூத்துன்னு எப்படி சொல்லும்போது, நம்ம தேர்தல் சமயத்தில் அதாவது சீட்டு இழுக்கிறதுக்கு ஒரு பூத்து போடுவாங்க பார்த்தீங்களா, 4 ஒரு கம்பு, அதுக்கு மேலே ஒரு ஷீட்டு போடுவாங்க, அதான் பூத்து. அதான் குடிசை. அங்கே ஒரு போட்டுட்டு நல்ல, அதாவது அங்கே பால் சிறிய பால் எடுத்து உட்காந்துருக்கேன். இங்கே அங்கே நினிவேல பழக்கம் நான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே பாருங்க, இந்த பழைய சோதவன் கோமரா அழிவை அதாவது அதை இலோத்து மக்கள் பார்த்தார்கள். பார்க்கலான்னு அவன் அழகாக ஒரு பூத்தை போட்டுட்டு, பூத்தை சொல்ல குடிசையை போட்டு அங்கே உட்காந்துருக்கிறான்.
குடிசையை போட்டு நகரத்து சம்பவிக்க போரை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் உட்கார்ந்திருந்தான். பாருங்க, அவன் மனசை பாருங்க. அழிய போனா அழியணும். எப்போ கஷ்டம் வந்துருச்சு, இது போல இன்னும் வரணும், இன்னும் கஷ்டம் இன்னும் வரணும். ஹாஸ்பிட்டலா இல்லை, மிஷன் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, மார்த்தாண்டம் கொண்டு போகணும். மார்த்தாண்டம் மட்டும் இல்லை, நெய்யாற்றங்கரை கொண்டு போகணும். நெய்யாற்றங்கரை மட்டும் இல்லை, கிம்ஸும் கொண்டு போகணும். கஷ்டம் வந்த அந்த மக்களின் கஷ்டத்தை கண்டு சந்தோஷப்படுகிறான மக்களாக நாம் இருக்கிறோமா பிரியமானது? காலை வேளையிலே எப்படியாவது நசித்து போக வேண்டும் என்று எண்ணம் கொடுக்கிற அந்த பாஸ்டர் யோனா இவள் நசித்து போக வேண்டும் என்று அங்கு நிலை உட்கார்ந்தான். அப்படி அவங்க இருக்கும்போது அவன் மீண்டும் ஆண்டவர் பார்த்தாரு, பையன் இந்த ஆள் இஸ் அ மேட் ஃபெலோ, ஆள் சரியான ஆளே இல்லை. இந்த சிரியா டெசர்ட்டில், அதாவது பாலைவனத்தில் 40 டிகிரியில் இவன் எப்படி அந்த மக்கள் அழியப்புன்னு பார்க்குறானே, இவன் 1 hour 2 hours அங்கே இருந்தான்னு சத்தே போயிடானா. ஹீட் ஸ்ட்ரோக் எங்களுக்கு தெரியும், நான் நார்த்தில் எனக்கு தெரியும், ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப மோசமாக இருக்கும். 40 டிகிரி ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அது ஈவன் 2 hours 3 hours நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்தே போயிடுவான். பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, எப்போ இவங்க ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆண்டவர் பரிதாபப்பட்டு என்ன செய்கிறார்? 6ஆம் வசனம் வாசியுங்கள். யோனாவின் தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் ஃபர்ஸ்ட் டைம் யோனாக்கு சிரிக்கிறான். இங்க இதெல்லாம் சிரிக்கவே இல்லை. இப்போ சூப்பர் 40 டிகிரி செல்சியஸ் சென்டிகிரேட் சூடில் எனக்கு ஒரு நல்ல ஒரு நிழல் கிடச்சில்ல, சந்தோஷம். பாருங்க, இந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தது யாருமா? தேவன் கர்த்தர். அவன் தான் எப்படியாவது நான் இவன் பார்க்குறாளி ஆனால் ஆண்டவர் எப்போ செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு அருமையான பிள்ளைகளே, நம்முடைய இதயமானது பாவத்திலே பாவக்கரைகளினாலே அழுக்கரையில் நிறைந்திருந்த போதும் ஆண்டவர் தம்முடைய சொந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து அனுப்பி நம்முடைய பாவத்துக்காக, எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய குடும்பத்தின் பாவம், திருச்சபையின் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு ரத்தம் சேர்ந்து நமக்கு ரட்சிப்பை தந்தார். அந்த ரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொண்டு ஜீவிக்கிறோமா? அந்த ரட்சிப்புக்கு நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். பாருங்க, அவன் அந்த ஆமணக்கு மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இட்ஸ் வெரி ஹாப்பினா. அப்போ ஆண்டவர் எப்படியாவது இவன் நினச்சா, ஓகே யோனா ஆண்டவர் பரவாயில்ல, அவன் அழிக்கிற பார்க்குறதுக்கு ஆண்டவர் நல்லா தந்துட்டாரு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக. அப்படி இருக்கும்போது மீண்டும் சரி ரியல் கன்வென்ஷன். முன்னாடி நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 நாள் 5 நாள் கன்வென்ஷன் நடக்கும். இப்போ 5 நாள் கன்வென்ஷன் 3 நாள் கன்வென்ஷன் ஆயிடுச்சு. எப்படி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 5 நாள் கன்வென்ஷன் ஆகும்போது அது நிறைய சிஸ்டமேட்டிக்கலி அது எல்லாம் இங்கே பாருங்கள். எனக்கு யோனாட வாழ்க்கையிலோ இதெல்லாம் ஒரு 5 நாளாக சந்தோஷமாக ஒரு 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 என்ன ஒரு கன்வென்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஆளுக்காக பர்சனல் சால்வேஷன், பர்சனல் எவாஞ்சலிஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு யோனா. பாருங்கள், மறுநாள் மீண்டும் 7ஆம் வசனம், மீண்டும் 7ஆம் வசனம் வாசியுங்கள். மறுநாளிலோ கிழக்கு விளக்கு நேரத்தில் மீண்டும் சூப்பர் நேச்சுரலாக தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிட்டு. மீண்டும் அந்த ஆண்டவர் யோனாவை எப்படி காப்பாற்றுப்பாருங்க. அவருடைய யோனாவை மட்டும் அவனுடைய ஃபிசிக்கல் அதை உடம்பு மட்டும் இல்லை, அவனுடைய ஆத்மாவையும் காப்பாற்றுறாரு. ஆத்மாவை பாருங்க, பிசிக்கல் அவனை உடம்பை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு நிழல் ஆமணக்கு செடியை கொடுத்தாரு. மட்டுமல்ல இப்போ பாருங்க, அவன் 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 அந்த காய்ந்து போயிட்டு இப்போ இவன் இதுவரை ஸ்டில் யோனா சாப்டர் 4 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை முழுமையாக தன்னை ஆண்டவருக்கு அவன் அர்ப்பணிக்கவில்லை. அடுத்து அதிலும் அது காய்ந்து போயிட்டு, காய்ந்து போன 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம், சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றில் கட்டையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறனால் அவன் இப்போ பாரு, இப்போ கொஞ்சம் அவன் சோர்ந்து போய் கொஞ்சம் வர்ற எழுப்புதல் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது. சோர்ந்து போயிட்டான். நான் செய்கிற காரியம் எல்லாமே ஆண்டவரை பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கிறாரு, மீண்டும் தூர போயிடுறாரு. ஆண்டவர் நான் நினச்ச காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கிறாரு, மீண்டும் செய்யலையே, சோர்ந்து போயிட்டான். பாருங்க, சோர்ந்து போய் தனக்குள்ள ஆண்டவரே என்ன போதும்,
சூசைடல் அட்டெம்ப்ட், அதாவது தற்கொலை செய்யும். லெட் மீ டை, தற்கொலை செய்ய அவன் தயார்படுகிறான். சாவின்றான். இங்கே இந்த பாலைவனத்தில் நான் மரித்து போகிறேன், இறந்து போகிறேன். லெட் மீ டை ஓவர் ஹியர். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, பண கஷ்டங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நிச்சயமாக இப்படிப்பட்டான ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அப்பொழுது பாருங்க, உஷ்ணமான வாசிங்க, நான் உயிரோடு இருப்பே பார்க்கலும் சாகிறது நலமாக இருக்கணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு டெண்டன்சி, ஒரு மனநிலம் இருக்கிற என்றால் நிச்சயமாக ஆண்டவர் இந்த காலைவேளை உங்களை அழைக்கிறார். மகனே வா, மகளே என்ற சமூகத்திலே வா, மனமடிய வேண்டாம். நான் நினிவே பட்டணத்துக்கும் தேவனாயிருக்கிறது போல உனக்கும் தேவனாயிருக்கிறேன். உனக்கு நான் ரட்சகராக இருக்கிறேன். உனக்கு நான் கர்த்தராக இருக்கிறேன். உனக்கு ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவென்று என்று உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்புறங்கள் சாகிறது நலமாயிருக்கிறோம். அப்பொழுது வாசிங்க 9 வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை ஆண்டவர் பேசுறார். பாருங்க, யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது என்றார். ஏப்பா, இது நீ இங்க வரும்போது, நீ இந்த பூத்து குடிசை போடும்போது ஆமணக்கு இருந்துச்சா? பாலைவனத்தில், சிறிய பாலைவனத்தில் ஆமணக்கு செடி இருந்துச்சா? இல்லையே. நான் என்ன ஓவர் நைட்டில் கொண்டு வந்தேன், நான் அது முளைக்கப்பட்டேன், நான் பூச்சியை கொண்டு வந்து அறிக்கப்பட்டேன். எப்பா, இதெல்லாம் என்ன நடந்தது? நீ அதுக்காக மனசாப்படுகிற? நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஏன்ப்பா அதுக்காக நீ எரிச்சல் படுகிற? வாசிங்க. அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கும் நல்ல என்றார். என்ன ஆண்டவர், இந்த ஊழியத்து வந்ததே திட்டா போச்சு. விட்டூர் போகணுமா, வில்லேஜ் போகணுமா, இதெல்லாம் ஒரு ஊழியம் ஆண்டவரே. மை ஃபீல் என்னுடைய ஏதாவது இப்படி எரிச்சலா. பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட்ஸ், காட்ஸ், ஆண்டோடைய தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு 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 புதிய ஒரு 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 இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப தள்ளப்பட்டிருக்கலாம். ஆண்டவர், நான் ஊழித்து வந்தது ஏன் வந்தேன் ஆண்டவர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள் வருகிறது என்று யோனா நிறுத்துகிறான். எரிச்சலாக இருக்கிறது நல்லது. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர், நீர் என்னை 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 நடத்துவேன் என்று சொன்னீர், நீர் எனக்கு இந்த ஊழியத்தை தருவேன் என்று சொன்னீர், மக்களை ரட்சிப்பேன். பாருங்க ஆண்டு நிலைமை என்ன பாருங்க, நான் எரிச்சலாக தான் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லை. யோனாவின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த கால வேளை எத்தனை பேர் உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த ராசி கொண்டு எரிச்சலாக இருக்கிறீர்? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாசிங்கள 10ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான, வாட்ஸ் ரீசன் ஃபார் தட்? ஏன் நீ பாருங்க பாருங்க, நீ அதுக்காக நீ மண் வெட்டலை, நீ இடம் வாங்கலை, நீ விதை போடலை, நீ அதுக்காக நீ தண்ணி விடலை, நீ அதுக்கு உரம் வைக்கலை. ஆல் ஆஃப் சடன் ஓவர் நைட்டில் அது முளைச்சிருச்சு, அது ஓவர் நைட்டில் அது அழிஞ்சு போயிடுச்சு. எப்போ நீ ஒன்றுமே செய்யலையே, இதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுற? சும்மா காட் சர்ச், அதாவது தேவனுடைய திருச்சபை தேவனால் கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்றது, தேவன் தம்முடைய திருச்சபை, கீப் இன் மைண்ட், தேவன் தம்முடைய திருச்சபையை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் திருச்சபையின் பிள்ளைகளை கொண்டு கட்டி தேவன் தம்முடைய மகிமைக்காக திருச்சபையை வளர்க்கிறார். தேவன் தம்முடைய மகிமை, யாரு? பாஸ்டருடைய மகிமைக்காக அல்ல, பிஷப்புடைய மகிமைக்காக அல்ல, பாஸ்டர் சேவியர் கான்பூர் சர்ச்சுக்காக அல்ல, யாருடைய மகிமைக்காக? தேவனுடைய மகிமைக்காக. தேவனுடைய மகிமைக்காக ஆண்டவர் தம்முடைய திருச்சியை வளர்க்கிறார். நான் என்னுடைய திருச்சபைக்காக வருது. ஏன் என் திருச்சபைக்காக நான் மனஸ்தாப்படுகிறேன் என்ற வாசிங்களை 12ஆம் வசனம் முடிப்போம். 12ஆம் வசனம். வலது வைக்கும் இடது வைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பதிவிப்பாக என்றார். ஆண்டு முடிக்கிறார். எப்பா,
பாருங்க, நீ பாடுபடாத, நீ நடாத, நீ விதைக்காத, உரம் போடாத இந்த ஆமணக்கு செடிக்காக நீ மனசாப்படுன்றான். நான் என்னுடைய சாயல் உருவாக்கப்பட்ட எத்தனை பேர் வசியங்கள்? 1,20,000 பேருக்கு நான் மனசாப்பட மாட்டானே. இந்த சாரூர் திருச்சபைக்காக நான் மனசாப்பட மாட்டானோ. நான் கன்னியாகுமரி இருக்கிற மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக, கான்பூரில் இருக்கிற மக்களுக்காக நான் பரிசாய்க்குமா? God is always patient. தேவன் இப்பொழுது கிருபை உள்ளவராக, மகா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ரட்சித்தார் என்றால், ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்றால், ஆண்டவர் அதாவது இதுவரையும் அறியாத மக்களை ரட்சிப்பது அவருடைய கடமை, அவருடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு நீயும் நானும் உடனாளிகளாக இருக்கிறோம். யார் எழுப்புவோம்?